வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஆட் பண்ணுறோம். வெஜ்ஜி சேர்க்குறோம். பூண்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா கொஞ்சம் கேரட் சேர்க்குறோம். கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் சேர்க்குறோம். அதை அப்படியே நம்ம நல்லா வறுக்கிறோம். இதில் நம்ம பொடியாக நறுக்குன்னா கோஸு கொஞ்சம் சேர்க்குறோம். வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோம். பிரிங் ஆனியன் சேர்த்துட்டு இது நல்லா அழகாக மைல்டாக லேசாக கிண்டி விடணும். கொஞ்சமாக உப்பு, ஸ்பூன் சர்க்கரை, அந்த கலர்லாம் மாறாத அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்குறோம். அந்த சர்க்கரை ஏன் சேர்க்குறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்காக, பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம சுகர் சேர்க்கணும் அவசியம் கிடையாது, தேவையில்லை. இந்த மிதமான சீயில் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொண்டு வேக வைக்கலாம். சும்மா 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாலும் போதும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறேன். சும்மா ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நல்லா சவுச்சு சேர்க்குறேன். தக்காளி இது சவுஸ் இருந்துச்சுன்னா அது அழகாக ஊற்றிங்க. தக்காளி சவுஸு போய் வாங்க முடியலன்னா வீட்டிலே இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை நல்லா அழகாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா நல்லதாக இருக்கும். சோயா சவுஸ் சேர்க்குறேன். சோயா சவுஸ் சேர்க்குறேன். கிரீன் கலர் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். கருத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ரெட் கலர் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். சும்மா கொஞ்சம் லெமன் அப்படியே லைட்டாக புழிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணுறோம். சாதத்தை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக சாதத்தை வேக வடித்து வச்சுக்கணும். சாதம் 75% வெந்துருந்துச்சுன்னா போதும். ஏன்னா இதுக்கு காய்கறியும் ஃபுல்லும் வேகக்கூடாது, அரிசியும் நம்ம ஃபுல்லும் வேக வச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கிறோம். மிளகுத்தூள் பெப்பர் தூக்கிறோம். என்ன அழகான சூப்பரான ஒரு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸு ரெடியாக இருக்குது. வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.